Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் எபிசோட் 44 இருக்கோம். இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நேற்றுமே அமைச்சிருந்தீங்க, நம்மளுமே வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த எபிசோடில் அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை சுமித்ரா தான் கேட்குறாங்க. சிங்கப்பெண்ணை சீரியலோட நெக்ஸ்ட் ட்ராக் என்ன? ஆக்சுவலாக ஆனந்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களே ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி அன்பும் ஆனந்தி தேடுற மாதிரி தான் ட்ராக் வரும். ஸோ அது மாதிரி இதில் வருமானு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மணமகளை குடும்பமும் புனிதா குடும்பமும் வராங்க, பாருங்க மிஸ் பண்ணாமல். நெக்ஸ்ட் ஆடுகளம் சீரியல் வந்தால் எந்த சீரியல் முடியும்? 7:30க்கு வருமா அப்படின்னு கேட்குறாரு. 7:30க்கு வரதுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா ரஞ்சனி சீரியல் தான் முடிய போகுது. டேரெக்டாக 10 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்னா வேறு டைமிங்ஸான்னு பார்க்கலாம். ஸோ ரஞ்சனி டைமிங்ஸு மற்ற டைமிங்ஸ்லாம் மாற்றுற மாதிரி ஒரு கமெண்ட் கேட்டிருக்காரு. ரஞ்சனி முடிய போகுது, ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணது தான். ஐயனார் துணை சீரியலோட நெக்ஸ்ட் ட்ராக் என்ன? ஆக்சுவலாக ரிசப்ஷனுக்கு நம்ம நிலா வரமாட்டாங்கன்னு நினச்சோம், பட் அவங்க மனசு மாதிரி வந்துட்டாங்க. பட் ப்ரொமோவே பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டாரு. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஸ்ரீராம் என்ன கேட்குறாருன்னா, மருமகள் ரஞ்சனி சீரியலில் டைம் சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்கா? சுத்தமாக கிடையாது. ஆடுகளம் ஃபர்ஸ்ட் வீக் வந்தால் எந்த சீரியல் முடியும்? எதுவுமே எண்ட் ஆகிற மாதிரி தெரியலையே. ஸோ ரஞ்சனி சீரியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. செல்லமை சீரியலில் ஜிஷ்ணு ஹீரோயின் தேஜஸ்வினியா இல்லையா? செல்லமை சீரியலில் ஆக்ட்ரஸ் ரேஸ்மா தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. விகடனுக்கும் சன் டிவிக்கு என்ன ப்ராப்ளம்? விகடன் சன் டிவிக்கு வரவே மாட்டாங்களா? ஸோ அவங்க வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அஃபீஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ராகவி சீரியலில் ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கேரக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் வரப்போகுது, ட்ராப்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் மித்துன் நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறாரு. பொன்னி சீரியல் ப்ளீஸ் ரீமேக் இன் அதர் லாங்குவேஜ் பார்க்கலாம் ஆக்குறாங்களான்னு சொல்லி. கண்மணி அன்புடன் சீரியல் வெரி போரிங்னா இந்த சீரியல் ஸ்டோரி லைன் எப்போ நல்லா போகும்? இப்போ ப்ரொமோ வந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரொமோ. இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா போக ஆரம்பிச்சிடும். ராகவி தமிழ் சீரியல் வந்து ட்ராப் பண்ண என்ன ரீசன்? ஆக்சுவலாக தமிழ் சீரியல் மட்டுமே தான் ட்ராப் பண்ணிட்டாங்க, ராகவி ட்ராப்டு கிடையாது. தமிழ் ஏன் ட்ராப் ஆச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் கரெக்டாக கிடைக்கல. மனசலாம் சீரியல் 3 o'clock டைம் சேஞ்ச் ஆகல, அது கிளைமேக்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறாரு. பேஸ்ட் ஆன் டிஆர்பி தாங்க எல்லாமே. 3 o'clock நல்ல டிஆர்பி கிடச்சி அப்படின்னா வழக்கம் போல் அது டெலிகாஸ்ட் ஆகும். மூர்த்தி ட்ராக் இன் தனம் எப்போ வரும்? ஸோ சூன் வந்துடும், கூடிய சீக்கிரம் அதை பற்றி தான் ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் பூங்கோடி சீரியலை வந்து டைம் சேஞ்ச் பண்ணுங்க 11:30 அப்படின்னு கேட்குறாரு. ஸோ டைம் சேஞ்சஸ்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைங்க, டேரெக்டாக 11:30க்கு லான்ச் பண்ணிட்டாங்களே. மாறி வள்ளியின் வேலையனோட கிளைமேக்ஸ் வரப்போகுதா? பிகாஸ் டிஆர்பி ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ டிஆர்பி லோ ஆகிட்டே தான் இருக்குது வாரம். பட் கிளைமேக்ஸ் இப்போதைக்கு வருமா அப்படின்னு சொல்லி தெரில. நெக்ஸ்ட் ஜீ தமிழில் சந்தியாராகம் சீரியல் முடிய போகுது, ஏன்னா அந்த 2 ஹீரோயினும் விஜய் தெலுங்குல வந்து கமிட் ஆகிட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து 2 சீரியலையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் அதுலேயும் இதுலேயும் நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கமிட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்காக சந்தியாராகம் சீரியல்லாம் முடியாது. ஸோ பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா கேரக்டர் முடிஞ்சு போச்சு. ஆமாம் அப்படி தாங்க. நெக்ஸ்ட் விஜய் டிவி இப்போ டப்டு சீரியல்ஸில் எப்போ வரும்? ப்ளீஸ் சண்டே டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் டிவியில் இனிமேல் டப்டு சீரியல்ஸ் வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். கலர்ஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா டப்டு சீரியல்ஸில் இறங்கிட்டாங்க. மித்துன் மாதிரியே முகமது ஃபர்கானும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காரு. திருமுருகன் சாரோட நியூ ப்ராஜெக்ட் எப்போ சன் டிவியில் வரும்? ஸோ அது வரதை பற்றி தான் அப்டேட் கிடச்சி. இப்போ அதை பற்றி எந்த நியூஸுமே கிடைக்கல. ஸோ அப்கமிங்கில் கிடச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். டாப்புக்கு டூப்புக்கு சீசன் 2 எப்போ சன் டிவியில் வரும்? ஆக்சுவலாக அவங்க வந்து இப்போ வேறு ஷோக்கு மாறிட்டாங்க. இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அது வரதுக்கு தான் சான்சஸ் நிறையா இருக்குது. சன் டிவியில் ஹாரர் சீரியல் வருதா? ஆமாம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதில் யார் நடிக்கிறா அப்படிங்கிறத பற்றி அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ லக்ஷ்மி சீரியல் லாஸ்ட் வீக் 4+ பிடிச்சி, பட் இந்த வாரம் மறுபடியும் 3+ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவும் லக்ஷ்மி சீரியலில் அந்த ஹை வால்டேஜ் எபிசோடு எப்போ வந்து மகா வந்து அந்த கார்மெண்ட்ஸ்க்கு ஓனர் ஆவாங்க? ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் ஆக்குவாங்க, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் ரெடி தான் நீங்கள் ரெடி தான் ஷோ தான் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆகுது, அதை ஸ்டாப் பண்ணல. தெரிக்க விடலாமா ஷோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஆலினால் அழகுராஜா ஷோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது சும்மா ஒரு சின்ன ஷோஸ் மாதிரி தாங்க, தொடர்ந்து வாரம் கொண்டு போகிற மாதிரி ஷோஸ் கிடையாது. நெக்ஸ்ட் சன் டிவி இப்போ மூவிஸ் வாங்குறதுல அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பேபி அண்ட் பேபி அப்படின்னு சொல்லி யோகி பாபுவோட மூவி வந்து அவங்க வாங்கியிருக்காங்க, சன் நெக்ஸ்ட்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. சன் டிவியில் எவ்வளவு சீரியல்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது? நிறைய சீரியல்ஸ் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோஸுமே அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ராமாயணம், கயல், செவந்தி, புன்னகை பூவே இதோட கிளைமேக்ஸ்லாம் எப்போ வரும்? ஸோ இப்போதைக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் அப்கமிங்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சன் சிங்கர் ஷோ சன் டிவியில் வரப்போகுதா? ஸோ அதை பற்றி இப்போதைக்கு எந்த நியூஸுமே கிடைச்சவொடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யஸ்வந்த் கிரியேஷன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, செவந்தி சீரியலில் ஒரு பேபி கேரக்டர் கொண்டு வந்தாங்களே, அது என்னாச்சு? ஆக்சுவலாக ஒரிஜினல் லைஃப்பில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் சீரியல் வரப்போ அவங்களுக்கு வந்து ஒரிஜினலாகவே சீரியல்லையும் குழந்தை பிறக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்காக அந்த கேரக்டர் கொண்டு வந்துச்சு. ஸோ இப்போ அந்த கேரக்டர் காமிக்கவே இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். செல்லமை சீரியலை பற்றின அப்டேட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஹீரோயின் யார், ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஸோ 3:30 6 o'clock வரைக்கும் சன் டிவியில் சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் மூவிஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அப்பயுமே சீரியல்
சீரியல்ஸ் போட்டால் சீரியல்ஸாக ஃபுல்லாக சன் டிவியில் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சன் டிவி அப்போயாச்சும் மூவிஸ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அபிஷேக் என்ன கேட்குறேன்னா, ரோஜா 2 ரியலி எண்டா சீசன் 3 வரப்போகுதா? சீசன் 3லாம் வரல, ஆனால் சீசன் 2 எண்டு தான். ராமாயணம் சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் குறையிறதுக்கு மகாநதி தான் ரீசனா? ஸோ அது ரீசன் கிடையாது. பாக்கியலட்சுமி சீரியல் இப்போதைக்கு என் கிடையாது. 7 o'clock டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, அங்கே டிஆர்பி எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அது கிளைமேக்ஸுமே. நெக்ஸ்ட் வெங்கட் என்ன கேட்குறாருன்னு பாருங்களேன், மல்லி சீரியல் டைம் சேஞ்சஸ் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ 10:30க்கு நல்ல ரேட்டிங்கோட போயிட்டுருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு பிரைம் டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் பண்ணுறது பெரிய டவுட் தான். 10:30க்கு தான் இன்னுமே லாஸ்ட் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் சூர்யா என்ன கேட்குறாருன்னு பாருங்களேன், பிரியங்கா நால்காரி தான் சிங்கப்பெண்ணை சீரியலில் மகேஷ்க்கு பேரா வர போகிறாங்களா? அந்த நியூஸ் வந்து உண்மையாக போய் ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பேரா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான நியூஸுமே இல்லை. ஸோ அப்படி வருவாங்களா, வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே சான்சஸ் சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் எதுக்காக அவங்க வந்து திடீர்னு இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி புரியலை. எப்படி இந்த சிங்கப்பெண்ணை சீரியலுக்கு இவங்க 2 பேர் பேர் ஆவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி தான் இன்னொரு கமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நிறைய பேர். முருகனுமே கேட்குறாரு என்னென்னா, நந்தினி 2 வந்து ஜீ தமிழில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையாக பொய்யா? நந்தினி சீசன் 1 பார்த்தீங்கன்னா சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. 2 வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா அதுக்கு பதிலாக தான் ஜோதி சீரியலுமே கொண்டு வந்தாங்க. அதையுமே பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கொரோனா டைமில். ஸோ நந்தினி 2 வராது. அப்படி வந்துச்சுன்னா சன் டிவியில் தான் வரும், ஜீ தமிழ்லாம் வரதுக்கு சான்சஸே இல்லை. இந்த கமெண்ட்டோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அப்கமிங் எபிசோட்ஸில் மற்ற கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸ் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 31st ரம்ஜான் வரப்போகுது. ஸோ ரம்ஜான் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வர சாட்டர்டே அண்ட் சண்டே கேள்விக்கான பதில் 5:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட் வீக் மட்டும் 2 எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக செப்பரேட்டாக நானுமே ஒரு போல் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களுமே அதுக்கு ஓட் பண்ணுங்கள், அதை வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.